வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்ப இருக்க கரண்டான ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி வந்து இருக்கா? அதை இப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. அப்புறம் இதோட டார்கெட் பிரைஸ்லாம் மார்க்கெட்ல என்ன சொல்றாங்க அப்படின்ற கொஸ்டினும் வந்து வருது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்ப கரண்டா என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆகுது? ₹84 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது 1.51 வந்து இருக்கு. 1.51 இந்த ஒரு பேங்க்குக்கு நம்ம கொடுக்கலாமா? காஸ்ட்லி தான். கண்டிப்பா வந்து கொடுக்க கூடாது. ஸோ அதனால 1.3, 1.2ன்ற பிரைஸ் டு புக் வேல்யூக்கு ட்ரேட் ஆகும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ 84 காஸ்ட்லியா இருக்கு. 75, 70 ருபீஸ்க்கு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ அனலிஸ்ட் புரோக்கரேஜஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்வெஸ்டெக்ன்ற அந்த ஒரு புரோக்கரேஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருந்தோம். கியூன் வரும்போது ₹115 வரைக்கும் போகுன்ற மாதிரி சொன்னாங்க. ஐசிசி செக்யூரிட்டிஸ் ₹100 வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. ஹெச்எஸ்பிசியுமே ₹100 வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. ₹100 வரைக்கும் போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகும். பட் ஆனா இப்ப இருக்க பிரைஸ்க்கு நம்ம கன்சிடர் பண்ணி போத்தாவில்ல. நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிரைஸ்ல இருந்தே போகட்டும். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ₹852 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.28ல வந்து இருக்கு. எல்லாருமே ஆவரேஜா வச்சிருக்கிறது ஒரு ₹600 இல்ல அப்படின்னா ₹550 இல்ல ₹400 தான் ஆவரேஜ் பிரைஸ் வந்து வச்சிருப்போம். இப்போ ஒரு கொஸ்டின் அண்ட் தென் கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. நான் வந்து ஒரு 60 ஷேர் வந்து வச்சிருக்கேன். ஆவரேஜ் வந்து ₹540 வந்து இருக்கு. இப்ப இந்த ₹850 நான் வந்து அடிஷன் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. மேக்ஸிமம் எல்லாரோட ஆவரேஜுமே நம்ம சொன்ன மாதிரி 500 to 600 தான் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்ப இருக்க ₹852 கன்சிடர் பண்ணது பெட்டரா வந்து இருக்காது. வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. ₹750 போட்டோம். பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.28ல வந்து இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம காஸ்ட்லி எல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஸோ அதனால பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1 கீழே நம்ம கன்சிடர் பண்ணோம்னா தான் பெட்டரா வந்து இருக்கும். அதனால ₹750 வரைக்கும் போகணும். ₹750 கீழே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ₹850 கன்சிடர் பண்ண தேவையில்ல. அப்படியே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இது இந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நல்லா இந்த ரீசனால இந்த ஷேர் வந்து ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததான் இந்தசன் பேங்க் ₹1012 வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.20ல வந்து இருக்கு. இங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் இந்த பேங்க்கும் கம்பாரிசன் பண்ணோம் அப்படின்னா, இந்தசன் பேங்க் வந்து ரொம்பவே பெரிய பேங்க். அப்புறம் வந்து இவங்க இந்தியா ஃபுல்லா வந்து இருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு நம்ம பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.20 வந்து கொடுக்கலாம். ஸோ அப்புறம் இந்த பேங்க் வந்து இப்ப கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கா? ஸோ கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. இதுக்கு அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எம்கே குளோபல்ன்ற கம்பெனி ₹1200 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. நொமுரா கம்பெனி ₹1145 வரைக்கும் போகும்னு சொல்லி சொல்றாங்க. இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரியான அந்த ஒரு growth வைக்கிறாங்க அப்படின்னா, பினான்சியலா 2027 அப்புறம் வந்து பினான்சியல் 2028 அவங்க எஸ்டிமேட்ஸ் பண்றது வந்து 9% க்ரோ ஆகும், ஏர்னிங்ஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் காஸ்ட் டிசிப்ளினா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மார்ஜின்ல வந்து ரெக்கவரி வந்து இருக்கும். இவங்க சொல்ற மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 1% வந்து ரீச் பண்ணிடுவாங்க பினான்சியலா 2027. ஸோ அப்படி எல்லாமே இங்க வந்து பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ₹1100, ₹1200 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து போகும்னு சொல்றாங்க. எம்கே குளோபல் நிறுவனம் வந்து சொல்ற ரிப்போர்ட்டா வந்து இருக்கு. ஸோ நம்மளுமே கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ₹1000 கீழே வந்துச்சு அப்படின்னா தாராளமா கன்சிடர் பண்ணுவோம். ₹1000 மேல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போக போக நம்ம கன்சிடர் பண்றதை குறைச்சிக்கிட்டே வந்துருவோம். அடுத்ததா சிட்டி யூனியன் பேங்க் ₹206 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து பார்க்கும்போது 1.94ல வந்து இருக்கு. இது இப்போதைக்கு ஸ்கிப் பண்ற ரேஞ்சில் தான் வந்து இருக்கு. இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு மிட் கேப் கம்பெனின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்தசன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு வந்துட்டாங்க. இருக்கிறதுல பெரிய கம்பெனிஸ்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ். ஸோ இதுவுமே வந்து காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க பேங்க்ஸ்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆட்டோமொபைல்ல இருக்கிற கொஸ்டின் பத்தி பார்ப்போம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் இப்ப கன்சிடர் பண்ணலாமா? ஆர் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கன்சிடர் பண்ணலாமா? கமர்ஷியல் வெஹிக்கிள் இது ரெண்டுத்துல எது கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் ₹340 வந்திருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 1.45ல வந்து இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் 1.45 அப்படின்னா ரொம்ப சீப்பா இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி வந்து 19, 20, 22ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்த கம்பெனி பிரைஸ் ஏர்னிங்ஸ். உடனே இப்போ 1.45 வந்து காமிக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நம்ம சப்ஸ்கிரைபருமே என்கிட்ட கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்களே ஆன்சர் வந்து டெரைவ் பண்ணி சொன்னாங்க. அதை நம்ம செக் பண்ணி போகும்போது அந்த ஆன்சரே கரெக்டா தான் வந்து இருக்கு. சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க எல்லாருமே வந்து இங்க எல்லா ஸ்கிரீனர் மாதிரி கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லா டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ் எல்லாருமே இங்க 12 ட்ரைலிங் மந்த்ஸ் வந்து எடுப்பாங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 12 மாசத்துல எப்படி இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற டேட்டா வந்து எடுப்பாங்க. அந்த டேட்டா எடுக்கும் போது ஸ்டாண்டர்லோனா எடுத்தாங்க அப்படின்னா அதுல அதர் இன்கம் அப்புறம் வந்து வேற ஸ்பெஷல் இன்கம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். சோ அது எல்லாமே வந்து இப்ப கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது இப்ப இருக்க பிரைஸ் வந்து ₹340 இருக்கு அப்படின்னா இபிஎஸ் வந்து ₹230 வந்துருச்சு. சோ பிரைஸ் ஏர்னிங்ஸோட ஃபார்முலா என்ன? ஷேர் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். சோ அப்படி போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா 1.4ன்றது அந்த ஒரு பிரைஸ் ஏர்னிங்ஸா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரேஞ்சில பார்க்கும்போது தான் இந்த ஒரு கம்பெனி இப்படி காமிக்குது. பட் ஆனா இதுல ஸ்பெஷல் இன்கமா வந்து பார்க்கும்போது இல்ல அப்படின்னா அதர் இன்கமா பார்க்கும்போது ₹89,000 வந்து இங்க அடிஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ₹89,000 வந்து அதர் இன்கமா இங்க ப்ராஃபிட்ல வந்து இல்ல அப்படின்னா ரெவன்யூல வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டாண்டர்ட் லோன்ல. சோ அதனால இந்த ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ஏறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது வந்து அதர் இன்கம் தான். இது மேபி இந்த வருஷம் வந்து நடக்கலாம். இந்த டிமர்ஜ் எல்லாம் நடந்துச்சு பத்தில அதனால அக்கௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து மேட்ச் பண்ணி இந்த வருஷம் நடக்கலாம்.
அடுத்த வருஷம் இது 89,000 கோடி ரூபாய் இவங்க வந்து மேக் பண்ணுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா மேக் பண்ண போறது கிடையாது. சோ அதனால இது வந்து மிஸ்லீடிங்ன்ற மாதிரி கிடையாது. சோ அவங்க எடுக்கிற டேட்டா எப்பயுமே யூஸ்வலா இப்படிதான் வந்திருக்கும் ஸ்கிரீன் எர்மே டேட்டாஸ்ல. சோ இந்த சிச்சுவேஷன்ல இப்ப பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 20 to 22 வந்து இருக்கலாம். இது நம்ம டீப்பா ஒர்க் அவுட் பண்ணாதான் நமக்கு வந்து தெரிய வரும். சோ அப்போ இந்த ஒரு டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இப்ப இருக்க ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. 1 என்ற பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்ல வந்து கிடையாது, 20 என்ற பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்ல வந்து இருக்கு. அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் 40 என்ற பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்ல வந்து இருக்கு. இதுவுமே 22, 24 என்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தா இப்ப 40 வந்து காமிக்குது. ஆனா நம்ம ஃபார்வர்ட் பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பேசிட்டு இருப்போம். அது வந்து பினான்சியலா 2028 ஃபார்வர்ட் பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ். அது வந்து நமக்கு 23, 22 வந்து இருக்கு. அப்படின்னா அவங்க ஃபியூச்சர்ல மேக் பண்ண போற அந்த ஒரு ப்ராஃபிட், அந்த ஒரு ஏர்னிங்ஸ்க்கு நம்ம இப்பயே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கொடுத்துறோம். அந்த பிரைஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது 23 வந்து இருக்கு. பினான்சியல் 2028 நம்ம கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான பிரைஸ் இருக்குமோ அது வந்து இப்பயே கொடுத்து வாங்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கம்பெனி கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப இருக்க பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப 437 ரூபாய் வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸுக்கு கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த இவாகா கம்பெனி வேற அக்விசிஷன் பண்ணதுல டிலே வந்து இருக்கு. ஒருவேளை அக்விசிஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனி எப்படி வந்து பிரஷர் வந்து இருக்கும். இவங்க வந்து குளோபல் பிளேயரா மாறிடுவாங்க, அது ஓகே. பினான்சியலா எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து இருக்கும். ரெண்டு அக்கௌண்ட்டுமே வந்து ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரிஜினலான அந்த ஒரு ரெவன்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் அந்த ஒரு வேல்யூ வந்து இவங்க டிரைவ் பண்ணிட்டு இந்த ஒரு பிரைசிங்ஸ் வந்து இவங்க அப்டேட் பண்றதுக்கு இபிஎஸ் வந்து அப்டேட் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். அது நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இவாகா கம்பெனி வாங்குறதுக்கு இவங்களுக்கு பெருசா கடன் வந்து தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படி கடன் வாங்குறாங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு கொஞ்சம். பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இம்பாக்ட் வந்து இருக்காது. இந்த டைம்ல மட்டும் ஷார்ட் டேர்ம்ல மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். சோ எப்படி பார்த்தாலுமே டாடா மோட்டார்ஸ் லிமிடெடுமே கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது தங்கமயில் ஜுவல்லரி ஷேர் 5200 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 10% இறங்கி இருக்கு. ஓவராலாவே 20% மேல இறங்கினாலும் கூட இப்போ வந்து ரீசெண்டா 10% இறங்கி இருக்கு. 7400 ரூபாயில இருந்து 5200 ரூபாய்க்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா? பிரைஸ் வந்து 41 இருந்து இருக்கு. கண்டிப்பா 25 கீழே வந்து போகணும். அப்படி போனதான் கன்சிடர் பண்ண முடியும். அப்படின்னா நீங்க ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய் கீழே போச்சு அப்படின்னா தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே பெட்டரா இருக்கு. அதுக்கு அடுத்ததா கியூபிட் லிமிடெட் ஷேர் 231 ரூபாயில வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 286 மாதிரி காமிக்குது. இந்த ஷேர் ரொம்ப ரேலி ஆயிட்டு இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனா எப்ப இறங்குன்றது யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் வந்து இறங்க போது அது எப்பன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு இதெல்லாம் வந்து கொடுத்து வாங்கவே முடியாது. ரொம்ப காஸ்ட்லியா வந்திருக்கு. இதுல மாட்டிக்காம இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்ததா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1300 ரூபாயில வந்து இருக்கு. பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 23.7 வந்து இருக்கு. ஆவரேஜா இந்த ஒரு கம்பெனி ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 25 இல்ல அப்படின்னா 24 அது கீழே தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ஆச்சு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஸோ இதுல வந்து நான் இன்னும் இந்த ஒரு ஸ்டாக் வந்து நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா பார்த்தேன் அப்படின்னா 1400 ரூபாய் வரைக்கும் போன ஷேர் வந்து திரும்ப 1300 ரூபாய் வரைக்கும் வருது. 1500 to 1200 இந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெருசா வந்து எந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகல. ஏன் அப்படின்னு இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி உள்ள இருந்தால் கூட இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் வந்து அந்த ஆயில் ரீஃபைனிங் பிசினஸ் தான். அது வந்து பெருசா வந்து ப்ரோ ஆகிற மாதிரி தெரியல. அதனால தான் அந்த ஷேர் வந்து பெருசா ஏத்தாம இருக்காங்க. அந்த ஒரு பிசினஸ் நம்ம வந்து பார்க்கணும். இருக்கிறதுல எப்போ அந்த ரெக்கார்ட் லெவலான ப்ராஃபிட்டும் அப்புறம் வந்து ஃபியூச்சர் கைடன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றத பார்த்து தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கறதே பெட்டரா இருக்கு. அதுக்கு அடுத்ததா டாடா ஸ்டீல்ன்ற கம்பெனி 190 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 20 வந்து இருக்கு. இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமா? கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. 17 பிரைஸ் கீழே போகும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா 160 ரூபாய் கீழே போச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுசுலான் எனர்ஜி கம்பெனி 48 ரூபாயில வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 20 வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்ண சொன்னது கிடையாது. இப்பவுமே அதே ரேஞ்சில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கு. ஸோ பெருசா வந்து இந்த ஷேர் வந்து ரிட்டர்ன் கொடுக்குமான்ற கேள்வி வந்து எனக்குள்ள இருக்கு. அதுக்கு அடுத்ததான் நாட்கோ ஃபார்மா லிமிடெட் 917 ரூபாயில வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 11 வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் இன்னும் வெளியே வரல. இப்ப நம்ம பார்த்த மேஜரான கம்பெனிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்துருச்சு. நாட்கோ ஃபார்ம் அது இன்னும் வெளியே வரல. அந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்ப இருக்க பிரைஸ் 11 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஒரு Q1 கண்டிப்பா பிரஷர்ல தான் வந்து இருக்கும். பிரஷர்ல இருக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து அடிப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ரெடியா இருக்கணும். ஸோ அதை நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடுவோம். ஸோ இதுல எல்லாமே ஓவராலா நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸா வந்து இருக்கு. இதை தாண்டி இருக்கிற ஜென்ரலான கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் பிரைஸ் எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அப்புறம் வந்து இந்த பிரைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணி பாக்கிறதுக்குலாம் இதுக்குலாம் எதனா வெப்சைட் இருக்கா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. இதுக்கெல்லாம் நான் வெப்சைட் வந்து செக் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். நான் எப்படி செக் பண்றேன் அப்படின்னா இந்த கம்பெனிஸோட நியூஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, அதுல வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்டோ இல்ல அப்படின்னா பிசினஸ் லைனோ எந்த ஒரு ஆர்டிகல் நம்ம வந்து சோர்சஸ் நம்ம வந்து படிக்கிறோமோ அதுல ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட ஃபார்வர்ட் பிரைசிங்ஸ் அவங்க வந்து டெரைவ் பண்ணிட்டு அந்த ஆர்டிகல் வந்து எழுதிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேஜரான அந்த ஒரு பிசினஸ் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து தைரியமா வந்து சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த டார்கெட் பிரைஸ் வச்சு வர நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல கண்டிப்பா பிரைசிங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப இருக்க வேல்யூஷன் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபார்வர்ட் பிரைசிங்ஸ் போட்டே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் நான் வந்து செக் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன். நான் எந்த வெப்சைட்டுமே இதுக்காக ட்ராக் பண்ணி எதுவும் பார்க்கறது கிடையாது. அதுக்கு அடுத்த கொஸ்டினா இருக்குது ஷிப் இன்வெஸ்டிங் பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எஸ்ஐபி வந்து போட போறவங்களுக்கு நம்ம டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றதா எஸ்ஐபி. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தடா வந்து இருக்கு.
சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா மாசம் மாசம் வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருவோம். அந்த அமௌண்ட் போயிட்டு இங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்கும். டைரக்டா ஈக்விட்டிஸ்ல வந்து பண்ண மாட்டீங்க. ஈக்விட்டிஸ் அப்படின்னா ஸ்டாக்ஸ். இங்க டைரக்டா போய் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டீங்க. அப்படியுமே சிப் பண்ற மாதிரி இப்போ வந்துருச்சு. பட் ஆனா நீங்க வந்து ஜென்ரலா இருக்க சிப்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சிப் மாதிரி நம்ம செட் பண்ணிப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கிற ஸ்டாக்ஸ்ல அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ்ல எது இருக்கணும் இருக்க வேணான்றது அவங்களே வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபண்ட் நேம் வந்து போட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மிட் கேப் ஃபண்ட் வந்து சூஸ் பண்றீங்க. எடில்வைஸோ இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்கோ வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற 100, 200 கம்பெனிஸ் வந்து எது இருக்கலாம், எது இருக்க வேணாம், எது வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல growth இருக்குன்றத அவங்க அனலைஸ் பண்ணி அந்த ஒரு 100 ஸ்டாக்ஸ் அவங்க உள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஒரு 100 ஸ்டாக்ஸ்ல நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுப்பீங்க, மத்தவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாமே இருக்கும் பாத்தீங்கன்னா, அது எல்லாமே போட்டு ஒரு கோடி கணக்குல அவங்க உள்ள போட்டுட்டு அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக் வந்து உள்ள எடுத்துப்பாங்க, தேவையில்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து வெளியே தள்ளிடுவாங்க. அவங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அது பிரிச்சு என்ஐவின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாங்க. அதுல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வருவோம். 1000 ரூபாய்க்கு நம்ம எஸ்ஐபி போடுறோம் அப்படின்னா நீங்க எந்த ஃபண்ட் சூஸ் பண்றீங்களோ அந்த ஃபண்ட் வந்து ஏறும்போது உங்களுக்கும் வேல்யூ வந்து ரிட்டர்னா வந்து வரும். அதை நீங்க நெட் அசெட் வேல்யூல வந்து நீங்க செக் பண்ணும்போது வந்து தெரியும். என்ஐவி ஏறும்போது உங்களுக்கு வந்து ஏறும். அது ஒரு ஷேர் பிரைஸ் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான மெத்தட். ஸோ இது வந்து நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது தான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே பேசிக்கா இருக்கும். எல்லாருமே ஸ்டார்ட் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. எங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா கீழே ஏஞ்சல் ஒன்னோட லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அதுல நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணும்போது உங்களோட நம்பர் எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுல நீங்க ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றீங்க, அப்புறம் நீங்க வந்து அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பா என்னால வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எப்படி எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து இருக்கிற ஜென்ரலான கொஸ்டினா வந்து இருக்கு. இதை தாண்டி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே நம்ம லேட்டரான வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.